ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த மந்த் உங்கள் காலேஜில் பிளேஸ்மெண்ட்ஸ் அட்டன் பண்ணுவீங்க. காலேஜ் பிளேஸ்மெண்ட்ஸில் டெலாய்ட் ஒரு முக்கியமான கம்பெனி. நிறைய பேருக்கு இது ஒரு ட்ரீம் கம்பெனியும் கூட. டெலாய்ட் இன்டர்வியூ ப்ராசஸில் ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் தான் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க், நம்பர்ஸ், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், இந்த மாதிரி டாப்பிக்ல இருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இது எல்லாத்தையும் நான் ஃபுல்லாக சால்வ் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். First question போலாம். Two cities Alipur and Balipur are 72 kilometers apart. எழுதிக்கலாம். அலிப்பூர் இங்க இருக்கு, பலிப்பூர் இங்க இருக்கு. 72 kilometers apart. Okay. Arun and Varun who stay at Alipur start riding on bicycles to Balipur. Arun travels at a speed of 17 kilometers per hour while Varun's speed is 2 kilometers per hour more than Arun. Varun was riding faster, so he reaches Balipur early and returns immediately. On his way back, he meets Arun at Chandipur. Calculate total distance traveled by Varun before meeting Arun. இப்போ அருண் என்ன சொல்றாங்க? அருண் ஒரு கேரக்டர் இருக்கு, அப்புறம் வருண் ஒரு கேரக்டர் இருக்கு. ஸோ அருண் வந்து இஸ் டிராவலிங் அட் 17 kph. ஓகே, வருண் வந்து 2 km ஸ்பீட் 2 km per hour மோர் தென் அருண். ஸோ 19 kph இந்த ஸ்பீட்ல வந்து டிராவல் பண்றான். என்ன சொல்றாங்க அப்படின்னா, அருணும் வருணும் இங்கிருந்து தான் ஸ்டார்ட் பண்றாங்க ஏலேருந்து. பட் வருண் வந்து வருணோட ஸ்பீட் அதிகமா இருக்கனால இஸ் கோயிங் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் தென் ஹி மீட்ஸ் அருண் சம்வேர் ஹியர். அது சீன் வச்சுப்போம். ஓகேவா, ஏலேருந்து பிக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரான். ரிட்டர்ன் வந்து இஸ் மீட்டிங் அருண் ஹியர். இதான் இந்த பாயிண்ட். ஸோ இந்த சி அண்ட் பி டிஸ்டன்ஸ் வந்து நம்ம என்னன்னு வச்சுக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் ஏ அண்ட் சி டிஸ்டன்ஸ் அசியூம் பண்ணிக்கலாம். ஏ டு பி வந்து 72, பிட்வீன் ஏ அண்ட் சி வந்து Z அப்படின்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். ஓகேங்களா, ஸோ இப்போ இது என்ன டிஸ்டன்ஸ் இருக்கும்? 72 மைனஸ் Z. கரெக்டா, இந்த டிஸ்டன்ஸ் வந்து 72 மைனஸ் Z. இதுதான் இந்த டிஸ்டன்ஸ் பிசி. இப்போ வந்து நான் இது வந்து ஸ்பீட் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளம். கரெக்டா, நான் ஸ்பீடு வந்து போட்டுக்கிறேன். அருணுக்கு பார்த்தோன்னா ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? அருணோட ஸ்பீடு 78 km/h. டிஸ்டன்ஸ் என்னது? இஸ் கவரிங் Z. கரெக்டா, ஏன்னா Z இங்கேருந்து ஏலேருந்து சி வரைக்கும் டிராவல் பண்ணுறான் அருண். அதுக்குள்ள வந்து வருண் இஸ் கோயிங் ஃப்ரம் ஏ டு பி அண்ட் தென் மீட்டிங் இம் இன் சி. ஸோ டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா Z. ஓகே, டைம் வந்து டீன்னு வச்சுப்போம். இப்போ வந்து வருண் என்ன பண்ணுறான்? இஸ் டிராவலிங் அட் ஸ்பீட் ஆஃப் 19 km/h. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏலேருந்து பி 72 பிளஸ் 72 மைனஸ் ஜி. பிலேருந்து சியும் வந்துடுறான். ஓகே, ஸோ 72 பிளஸ் 72 144 மைனஸ் ஜி. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோன்னா 144 மைனஸ் ஜி. ஓகே, அதே டைம்ல சேம் டைம்ல. ஓகேவா, ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் தி இதான் ரெண்டு ஈக்குவேஷன். ஆக்சுவலாக நமக்கு இதை நமக்கு சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைச்சிடும். ஓகே, இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் டி காமனா இருக்கா? டி ஈக்குவல் டு எழுதிக்கிறேன். ஓகே, டி இஸ் ஈக்குவல் டு Z பை 17. இதான் ஃபர்ஸ்ட். இது இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணேன். இது ரீஅரேஞ்ச் பண்ண என்ன வரும்? டி இஸ் ஈக்குவல் டு 144 மைனஸ் ஜி பை 19. ஓகேவா, டியும் சேமா இருக்கனால ஈக்குவேட் பண்ணலாம்ல. ஜி பை 17 ஈக்குவல் டு 144 மைனஸ் ஜி டிவைட் பை 19. இது சால்வ் பண்ணலாமா? இது இந்த சைடு போயிடும், இது இந்த சைடு போயிடும். ஸோ 19g ஈக்குவல் டு 144 இன்டூ 17 மைனஸ் 17g. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? இது இந்த சைடு கொண்டு வந்துடணும். 36g இஸ் ஈக்குவல் டு 144 இன்டூ 17. இது நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா z is equal to 68 அப்படின்னு வரும். ஓகே, இப்போ z வந்து 68 கண்டுபிடிச்சிருக்கோம். மறுபடியும் அந்த டயக்ராம் வரைகிறேன். ஏலேருந்து பி வந்து 72 இஸ் மீட்டிங் வருண் இஸ் மீட்டிங் அருண் அட் சி. இது வந்து 72 மைனஸ் ஜி அப்படின்னு சொல்லியிருக்கோம். கரெக்டா, இது வந்து ஜி வந்து கண்டுபிடிச்சிட்டோம் 68 சொல்லிட்டு. கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க?
What is the total distance traveled by Varun before meeting Arun? அதாவது ஏலேருந்து பி ஃபர்ஸ்ட் போகிறான். ஸோ 72 கிலோமீட்டர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இஸ் ட்ராவலிங் ப்ளஸ் பிலேருந்து சி இஸ் ட்ராவலிங் பிஃபோர் மீட்டிங் அருண். ஸோ பிலேருந்து சி டிஸ்டன்ஸ் 72 மைனஸ் ஜி. 72 மைனஸ் 68 என்னது 4. கரெக்டா? ஸோ 72 plus 4 is equal to what? 76 kilometers. So this is the distance that Varun is traveling before meeting Arun. இதுதான் ஆன்சர். உங்களுக்கு இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்டர்வியூ கொஷின்ஸ் அண்ட் டிப்ஸ் வேணும்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு இந்த சேனலில் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். பஸ் இஸ் ட்ராவலிங் ஃப்ரம் சிட்டி ஏ டு சிட்டி பி. ஏ டு பி. If the bus doesn't stop anywhere on the way, its average speed works out to 50 kilometers per hour. Okay, 50 kph. But if it takes 4 stops of 15 minutes each, the average speed works out to 40 kilometers per hour. இது எப்போ 4 stops of 15 minutes each. அப்போ 4 into 15 எவ்வளோ? டோட்டலாக 60 minutes வந்து ஸ்டாப் ஆகுது. ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் டூ சிட்டிஸ். இந்த ஏ டு பி என்ன டிஸ்டன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எழுதிக்கலாமா? ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீட் என்ன கொடுத்துருக்காங்க? 15 கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டி அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து 40 ஆகிடுது. ஸோ 40 இஸ் ஈக்குவல் டு அகெயின் சேம் டிஸ்டன்ஸு. பட் டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 60 minutes எக்ஸ்ட்ராவாக ஆகுது. ஓகேவா? இப்போ இனிஷியலாக டைம் வந்து டி, இப்போ வந்து எக்ஸ்ட்ராவாக 60 minutes. ஏன்னா 4 ஸ்டாப்ஸ் இருக்குது 15 minutes ஈச். ஸோ டி ப்ளஸ் 1 அப்படின்னு வச்சுப்போம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணலாமா? இதில் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 50 into டி, 50t. ஓகே, இதில் வந்து டி இஸ் ஈக்குவல் டு 40 into t plus 1. ஓகே, அகைன் டி இஸ் ஈக்குவல் டு, ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணலாம்ல நம்ம. 50t is equal to 40t plus 40. நான் 40 நான் உள்ளே கொண்டு போகிறேன். இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா 10t is equal to 40, t is equal to 4. ஓகே, டைம் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். டைம் வந்து 4 அப்படின்னு கிடச்சிருச்சு நமக்கு. இது வந்து நம்ம எந்த யூனிட்டில் வருது அப்படின்னா ஹவர்ஸில் தான் வரும். கரெக்டாக 4 hours அப்படின்னு வருது. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? ஃபைண்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ சிட்டிஸ். டி என்னன்னு கேட்டிருக்காங்க. டி இஸ் ஈக்குவல் டு 50 into t. 50 into 4 என்னது? 200. ஓகே, ஸோ 200 kilometers. ஸோ இதுதான் ஆன்சர். ஓகே, இதுதான் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஏ அண்ட் பி. உங்களுக்கு வேறு கம்பெனி ஆப்டிடியூட் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணணும்னா கமெண்ட்ஸில் அந்த கம்பெனி நேம் சொல்லுங்கள், நான் சால்வ் பண்ணி அந்த வீடியோவை போடுறேன். இப்போ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். டேப் ஏ அண்ட் பி கேன் ஃபில் அ சிஸ்டம் டுகெதர் இன் 2.4 hours. ஓகேவா? சிஸ்டம்ன்றது ஒரு டேங்க் மாதிரி. ஓகே, ஸோ ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2.4 hours. இது வந்து ஒரு 1 ஒர்க்குன்னு வச்சுப்போம். ஃபில்லிங் அ சிஸ்டம் இஸ் 1 ஒர்க்குன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். The water from tap A flows at the rate of 100 liters per hour. ஓகே, இதோட இது வந்து 100 liters per hourல வந்து flow ஆகுது to fill the cistern, while tap B has the capacity to fill the entire cistern in just 4 hours. அதாவது it can complete that same one work in 4 hours. அதான் சொல்றாங்க. ஓகேவா? இப்போ வந்து கொஸ்டின் என்ன? ஃபைண்ட் how much water can the cistern hold. ஓகே, இப்போ நமக்கு கேட்டிருக்க கொஸ்டின் ஃபைண்ட் ஹவு மச் வாட்டர் கேன் த சிஸ்டர்ன் ஹோல்ட். ஓகே, அந்த டேங்க் வந்து எவ்வளோ வாட்டர் வந்து ஹோல்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்மக்கிட்ட இப்போ இந்த ரெண்டு கீ டேட்டா பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து டு ஃபில் திஸ் 1 hourல எவ்வளோ ஃபில் ஆகும்? ரெண்டுமே ஃபில் ஆகுது. ஏ டேப் ப்ளஸ் பி டேப் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா 1 hourல வந்து வி வில் கம்ப்ளீட் 2.4 ஒர்க். கரெக்டாக 2.4 இன்சைட் வந்துடும் 1 hourல. ஓகே, தட் வில் பி ஈக்குவல் டு 1 hour work of A plus 1 hour work of B tab. ரெண்டுமே ஸ்பெசிஃபிக்காக கரெக்டாக 1 hour work of B வந்து கொடுத்துட்டாங்க. 1 work in 4 hours, 1 hourனா 1/4 கரெக்டாக. ஸோ B வந்து 1/4 ஒர்க்கு ப்ளஸ் A வந்து தெரியாது அந்த குவான்டிட்டி கூட. ஸோ இப்போ எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, லெட்ஸ் அசியூம் A completes 1 work in X hours. ஓகே, ஸோ 1 hourல வந்து 1/x ஒர்க். ஓகே, 1/x ஒர்க். ஸோ இதுதான் ஈக்குவேஷனு. இதை இப்போ எழுதிக்கலாம்.
1 by 2.4 is equal to 1 by 4 plus 1 by x. இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும்? சால்வ் பண்ணலாமா? இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா x plus 4 by 4x 1 by 2.4. ஓகே, இது இன்சைடு போயிடுது, இது இன்சைடு போயிடுது. ஸோ 4x equal to 2.4x plus 4 into 2.4. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா என்ன வரும்? x is equal to 6 அப்படின்னு வரும். ஓகே, x வந்து 6 hours. ஸோ a உடைய a can fill that cistern in 6 hours individually. ஓகேவா? ஆனால் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் how much water can the cistern hold. கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, tap A flows at the rate of 100 liters per hour to fill the cistern அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? 100 liters per hourக்கு வந்து ஃபில் பண்ணோம். It takes 6 hours for tap A to fill the entire cistern. ஓகே, அப்போ என்ன டோட்டல் கெப்பாசிட்டி ஆஃப் த டேங்க் என்னது? 100 into 6. கரெக்டா? 100 liters வந்து பெர் ஹவருக்கு ஃபில் ஆகுது. 6 hours ரன் ஆச்சுன்னா அப்போ எவ்வளோ? 600 liters. இதுதான் that much amount of water that the cistern can hold. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷனல் டு a minus b and a squared minus b squared? இதுதான் கொஸ்டின். இப்போ தேர்ட் ப்ரொபோர்ஷனல்னா என்னன்னு நான் சொல்லிடுறேன். இஃப் a by b is equal to b by c, a by bன்றது ஒரு ரேஷியோ, b by cன்றது இன்னொரு ரேஷியோ, these are equal, then c is the third proportional of a and b. ஓகேங்களா? இதுதான் வந்து ஃபண்டமெண்டல். இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க, a minus b and a squared minus b squared. நம்ம எழுதிக்கலாம். லெட்ஸ் கன்சிடர் தட் as a and b. ஓகேங்களா? ஸோ a minus b divided by a squared minus b squared is equal to b. again b வந்து நம்ம a squared minus b squared கன்சிடர் பண்ணிக்கோம்னா a squared minus b squared is equal to, let's say நம்ம தேர்ட் ப்ரொபோர்ஷனில் வந்து cன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதான் தேர்ட் ப்ரொபோர்ஷனல், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். இதை நம்ம சால்வ் பண்ணலாமா? a minus b divided by a plus b into a minus b is equal to a squared minus b squared by c. a minus b கேன்சல் ஆகிடும். இதை நீங்கள் ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? c இன்சைட் போயிடும். c is equal to a squared minus b squared into, இது இந்த சைடு போயிடும், into a plus b. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? உள்ளே கொண்டு வரலாம்ல. இது ஃபஸ்ட் பண்ணலாம். a ஸ்கொயர்ட் வந்து அந்த சைடு பண்ணால் a கியூப் ப்ளஸ் a ஸ்கொயர்ட் b அப்படின்னு வரும். இது உள்ளே கொண்டு வந்தால் அப்புறம் நெக்ஸ்ட் இது பண்ணிங்கன்னா மைனஸ் a b ஸ்கொயர்ட் மைனஸ் b கியூப் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இது வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஓகே, இதுதான் வந்து ஈக்குவேஷன். ஆக்சுவலாக இந்த ஈக்குவேஷன் நம்ம கொண்டு வந்தாலே ஆன்சர் வந்துருச்சு. இதை நீங்கள் ஃபர்தராக வந்து இன்னும் வந்து சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ தேர்ட் ப்ரொபோர்ஷனல் இஸ் ஈக்குவல் டு, தேர்ட் ப்ரொபோர்ஷனல் தட் இஸ் c இஸ் ஈக்குவல் டு a கியூப் ப்ளஸ் a ஸ்கொயர் b மைனஸ் ab ஸ்கொயர் மைனஸ் b கியூப். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். a can do a work in 15 days, one work in 15 days, and b can do the same work in 20 days. If they work on it together for 4 days, then the fraction of the work that is left is. அதான் கொஸ்டின். இப்போ ரெண்டு பேரும் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா சேர்த்து லெட்ஸே வந்து 1 டேயில் எவ்வளோ வரும்? 1/15 ஒர்க்கு. ஓகே, 1 டேயில் 15 இங்கே போயிடும். a can complete 1/15 ஒர்க். அதே மாதிரி b வந்து பார்த்தீங்கன்னா 1/20 ஒர்க். நம்ம சம் பண்ணிக்கலாமா? they both are working on it together. a plus b இருந்ததுன்னா 1 டேயில் என்ன பண்ணுவோம்? 1/15 ஒர்க் ப்ளஸ் 1/20 ஒர்க். என்ன சொல்கிறாங்க? they work on it together for 4 days. இது வந்து என்னது? 1 டேக்கு வந்து இவ்வளோ முடிப்பாங்க. 4 டேஸ்க்கு என்ன வரும்? 4 ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம்ல. 4/15 ப்ளஸ் 4/20 ஒர்க். இதான் வந்து 4 டேஸில் பண்ணுவாங்க. 4 டேஸில் வந்து எவ்வளோ ஒர்க் முடியுது நம்ம சால்வ் பண்ணலாமா?
4 5s are 20. ஓகே, இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா 20 ப்ளஸ் 15 divided by 15 into 5. இது என்ன சால்வ் பண்ணிங்கன்னா 35 divided by 75 வரும். That is equal to 5 7s are 35, 5 15s are 75. ஓகேங்களா? ஸோ 7/15 ஒர்க் அப்படின்னு வருது. எப்போ ஃபார் 4 days ஒர்க், 4 daysக்கு வந்து 7/15 முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ரிமைனிங் ஒர்க் என்ன எவ்வளவு? 15 - 8 கரெக்டாக. 7/15 ஆஃப் த ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைனிங் ஒர்க் வந்து 8/15, அதாவது 15 - 7 is 8, 8/15 ஆஃப் த ஒர்க் தான் ரிமைனிங் ஒர்க். ஓகேவா? இதுதான் ஆன்சர். திஸ் இஸ் த ரிமைனிங் ஒர்க், திஸ் இஸ் த ரிமைனிங் ஃப்ராக்ஷன் ஆஃப் த ஒர்க் தட் இஸ் லெஃப்ட். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கிளாஸ் பி ஹேஸ் 50% மோர் ஸ்டூடெண்ட்ஸ் தேன் கிளாஸ் ஏ. ஓகே, ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 1.5a அப்படின்னு எழுதிக்கலாம். நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் பி. இப்போ கிளாஸ் ஏல பார்த்தீங்கன்னா லெட்ஸ் சே பாய்ஸ் ப்ளஸ் கேர்ள்ஸ் வந்து G1 எழுதிக்கலாம். கிளாஸ் பியில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இன் கிளாஸ் ஏ, திஸ் G1 இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் பாய்ஸ் இன் கிளாஸ் பி. ஸோ G1 இங்கேயும் வரும். ப்ளஸ் கிளாஸ் பியில் செட் ஆஃப் கேர்ள்ஸ் இருப்பாங்க, அது வந்து G2ன்னு வச்சுக்கலாம். த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் சேம் இன் போத் த கிளாஸஸ். பர்சன்டேஜ் எப்படி எழுதலாம் இதுக்கு? கேர்ள்ஸ் பர்சன்டேஜ் G1/A. ஏன்றது டோட்டலு, G1/A. இதுவும் G2/B அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்கிறாங்க. G1/A is equal to G2/P. நமக்கு தெரியும் B is equal to 1.5a அப்படின்னும் தெரியும். ஸோ அதே எழுதிக்கலாம். ஸோ G2/1.5a. ஓகே, இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும்? A கேன்சல் ஆகிடும், இது இங்கே போயிடும். ஸோ G2 is equal to 1.5 G1. இதை வந்து நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளோட கோல் என்னன்னா, வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்டூடெண்ட் குரூப் ஆர் பாய்ஸ். அப்போ என்னது? G1/P கேட்டிருக்காங்க. இது வந்து பாய்ஸு, இல்லை B/Aனும் கண்டுபிடிக்கலாம். நான் இதை எடுத்துக்கிறேன் G1/P. ஏன்னா ரெண்டுமே இப்போ இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் கேர்ள்ஸ் இன் போத் கிளாஸ் ஆர் சேம், then the percentage of boys will also be same in both the class. கரெக்டா? ஸோ அதனால இப்படி எடுத்துக்கிறேன். G1/P தான் கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஈக்குவேஷனில் லெட்ஸ் சி நம்ம என்ன பண்ணலாம், இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் P is equal to G1 plus G2. நம்ம G2 is equal to 1.5 G1 இருக்கும்ல. ஸோ 1.5 G1 plus G1 is equal to 2.5 G1. That is P is equal to, ஓகே, இந்த ஈக்குவேஷன் P is equal to 2.5 G1. இங்கே எழுதிக்கலாம்ல. நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது G1/P தான். ஓகே, ஸோ G1/B வந்து என்ன சொல்லியிருக்கோம்? 2.5 G1. 2.5 G1. ஓகே, ஸோ G1 கேன்சல் ஆகிடும். 1/2.5 is equal to 40%. ஓகேவா? 0.4ன்னு வரும், அதுதான் நான் 40% போட்டிருக்கேன். ஸோ this is the percentage of the student group that are boys. இதுதான் ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A money lender lends his money with the condition that the amount should be repaid in 2 yearly installments. The rate of the interest will be 20% compounded annually. Find the value of each installment if the amount Raj borrowed was rupees 22,000. இதுதான் கொஸ்டின். இப்போ லெட்ஸ் நம்ம இயர் டைம் லைன் போட்டுக்கலாம். 0 year, ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர். ஓகேங்களா? இன்ஸ்டால்மெண்ட்ன்றது 2 இன்ஸ்டால்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ போத் இன்ஸ்டால்மெண்ட் வில் பி ஆல்வேஸ் சேம். ஓகேங்களா? அதனால தான் இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் சொல்கிறாங்க. இனிஷியலி த மணி தட் ஐம் பாரோவிங் இஸ் 22,000. ஓகே, நீங்கள் எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ 22,000 நான் இயர் 0ல் வாங்குறேன் அப்படின்னா 20% காம்பவுண்டட் ஆனுவலி இன்ட்ரெஸ்ட்டில் வருது. ஸோ 20% வந்து நம்ம 2 times காம்பவுண்ட் பண்ணணும். ஏன்னா 2 years இருக்குது, அதுக்கு ஃபார்முலாவும் இருக்குது. ஸோ P into 1 plus R by 100 into N. ஓகே, ஸோ P என்னது? 22,000 into 1 plus Rன்ற 20. ஸோ 1.2ன்னு வரும். 20/100 எல்லாமே நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1.2 to 2. ஓகே, ஸோ இது நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும்? 31680.
This is the amount that I should pay if I pay the full amount at the end of year 2. பட் அது வந்து அந்த விஷயம் வந்து இங்க பண்ணல. அவங்க என்ன சொல்றாங்க, பெய்ட் இன் 2 சேம் இன்ஸ்டால்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த இன்ஸ்டால்மெண்ட் அமௌண்ட் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. லெட்ஸ் சே he pays X installment at the end of year 1. கரெக்ட்டா? இயர் 1ல பே பண்றான். இயர் 2லயும் Xன்னு பே பண்றான். பட் X plus X will not be equal to 31,680. ஏன்? பிகாஸ் ஆஃப் டைம் வேல்யூ ஆஃப் மணி. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல பே பண்றது வந்து at the end of second yearல வந்து rate of interest is 20%. So X into 1.2 plus X at the second year should be equal to 31,680. கரெக்டா? இதை நான் திருப்பியும் எக்ஸ்பிளைன் பண்றேன். நான் 2 இயர்லி இன்ஸ்டால்மெண்ட் பண்றேன் அப்படின்னா value of these two installments at the end of second year should be equal to value of the money that I borrowed at the end of second year considering the same interest rate. அந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான். வேல்யூ ஆஃப் 22,000 at the end of second year வந்து எவ்வளோ with 20% interest வந்து 31,680. வேல்யூ ஆஃப் தீஸ் டூ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் at the end of second year எவ்வளோ வரும்? எக்ஸ் வந்து 20% காம்பவுண்ட் ஆகும் 1 இயர்ல. ஓகே, ஸோ எக்ஸ் இன்டூ 1.2 பிளஸ் எக்ஸ் செகண்ட் இயர்ல தான் நான் பே பண்றேன் பிளஸ் எக்ஸ் தட் ஷுட் பி ஈக்குவல் டு 31,680. இதுதான் ஈக்குவேஷன். இது சால்வ் பண்ணலாமா? ஸோ 2.2 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 31,680. Okay, so x is equal to 14,400. Okay, so this is the yearly installment. இது ஆன்சரும் கூட. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A body massage oil mix contains 60 liters of oil A and some liters of oil B. அது எக்ஸ்னு வச்சுக்கலாம். The rate of oil A is 32 per liter while the rate of oil B is 9 rupees per liter less than oil A. 9 rupees லெஸ் பண்ணிங்கன்னா 32லேருந்து 23ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஆயில் ஏவோட ரேட் 32 per liter, ஆயில் பியோட ரேட் வந்து 23 rupees per liter. அதையும் எழுதிக்கலாம். 32 per liter, இது வந்து 23. ஸோ 32 minus 9 இது. ஓகே, அதுவும் போட்டுக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க? Shopkeeper sells this oil mix at the rate of 28 per liter. How much oil B should be mixed in the mixture to ensure that there is no profit, no loss in the whole process? Okay. இப்போ 60 into 32 இதுதான் ஆயில் that is mixed. Cost 32. X into 23ன்னு வச்சுப்போம். இதுதான் டோட்டல் ருப்பீஸு. அவனை சொல்கிறாங்க ஷாப்கீப்பர் செல்ஸ் திஸ் ஆயில் மிக்ஸ் அட் rupees 28 per liter. ஸோ இது வந்து பர் லிட்டருக்கு எப்படி நம்ம கால்குலேட் பண்ணலாம்? இது டிவைடட் பை 60 பிளஸ் எக்ஸ். ஓகேவா? இது ஏன்னா டோட்டல் இது குவான்டிட்டி வந்து 60 லிட்டர்ஸ் வந்து ஆயில் மிக்ஸ் பண்ணுறோம், சம் லிட்டர்ஸ் இன் ஆயில் பி. இது வந்து ஓவராலான குவான்டிட்டி. பட் நம்ம செல் பண்ணுறது எப்போ 20 rupees per liter. ஸோ பர் லிட்டருக்கு நம்ம இது பண்ணோம் டிவைட் பை டோட்டல் குவான்டிட்டி 60 பிளஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஈக்குவல் டு 28 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா selling price in the instance is equal to cost price because there is no profit, no loss. அதான் கொஸ்டின். இது சால்வ் பண்ணலாமா? இது இந்த சைடு போய்டும். ஓகே, இது 60 into 32 என்ன வரும்? 1920 plus 23x is equal to, இது இங்கே மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 28 into 60 1680 plus 28x. ஓகே, இது ரீஅரேஞ்ச் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இது இந்த சைடு போய்டும். ஸோ 5x equal to 240. ஓகே, இது மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5 4s are 28, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 48. இல்லைங்களா? ஸோ 48 liters ஆஃப் ஆயில் பி இஸ் மிக்ஸ்ட் ஸோ தட் த செல்லிங் ப்ரைஸ் பிகம்ஸ் ஈக்குவல் டு காஸ்ட் ப்ரைஸ். இதுதான் ஆன்சர். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். A circle with circumference 100 cm and a square inscribed in it. Find the length of the side of the square. கேட்குறாங்க. இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுக்குள்ள ஒரு ஸ்கொயர் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, டாட் போட்டுக்கலாம். சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 100 cm. அது என்னது? 2 pi r சர்க்கம்ஃபரன்ஸோட ஃபார்முலா. ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்கொயருக்கு நோட்டில் நான் வரைஞ்சேன் அப்படின்னா
2 ஆர் வரும். கரெக்டா? ஏன்னா ரேடியஸ். இப்போ வந்து என்ன கேட்டிருக்காங்க? சைட் ஆஃப் தி ஸ்கொயர் என்ன? எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டா, இது 4 சைடும் ஸ்கொயர்னா 4 சைடும் ஈக்குவலா தான இருக்கும். எக்ஸ்னா என்னது? திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட்? இதான் கொஸ்டின். ஓகே. இப்போ வந்து இது சால்வ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 250 சார். ஸோ 50 பை பை. ஓகே. இதுதான் வந்து ரேடியஸ். நமக்கு ரேடியஸ் தெரிஞ்சிருச்சு. இப்போ சைடு கண்டுபிடிக்கலாம்ல. பைத்தகோரஸ் தியரம் படி என்னது? ஆர் பிளஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு 2r equal to square root of x squared plus x squared. இதுவும் x, இதுவும் x. கரெக்டா? ஸோ hypotenuse is equal to ரெண்டு சைடும் சம்மேஷன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ r plus r is equal to 2r squared. டெக்னிக்கலாக 2r squared is equal to x squared plus x squared. பட் நான் 2r எடுத்திருக்கேன். ஸோ 2r is equal to square root of x squared plus x squared. ஓகே. இதுதான் வந்து ஈக்குவேஷன். இது நீங்கள் சால்வ் பண்ணிக்கலாம்ல. 2r is equal to 2x squared எடுத்துக்கலாம். ஸோ r நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். தட் இஸ் 50 by pi. ஸோ 2 into 50 by pi is equal to square root into x. ஓகே. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? x தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. x கிடச்சிருச்சு. ஸோ இது சால்வ் பண்ணலாமா? ஸ்கொயர் ரூட் இதில் கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ரூட்டாக இருக்கும். ஸோ x is equal to 50 root 2 divided by pi. ஓகே. இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 6 bells commenced tolling together and toll at intervals of 2, 4, 6, 8, 10 and 12 seconds respectively. In 30 minutes, how many times do they toll together? இதான் கொஸ்டின். அதாவது வித்தின் 30 மினிட்ஸ் வந்து எத்தனை டைம் வந்து ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர்னு கேட்டிருக்காங்க. பேசிக்கலி ஒரு எல்சிஎம் கொஸ்டின். இது சால்வ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு. 2, 4, 6, 8, 10, 12. 2 1s are 2, 2 5s are 10, 2 6 are 12, 2 1s are 2, 4, 6. இதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே. 2 2s are 4, 4 3s are 12, 12 2s are 24, 24 5s are 120. ஓகே. இதுதான் எல்சிஎம். ஓகே. ஸோ எவ்ரி 120 செகண்ட்ஸில் கொடுத்துருக்காங்களா? ஏன்னா இது எல்லாமே செகண்ட்ஸ் யூனிட்ல தான் இருக்குது. ஸோ எவ்ரி 120 செகண்ட்ஸ் வந்து ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர். ஓகே. ஸோ 120 செகண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 minutes. கரெக்டாக? ஏன்னா ஒரு மினிட்ல ஒரு 60 செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ 30 மினிட்ஸில் எவ்வளோ 2 minutes இருக்குது? 30 by 2 is equal to 15. ஓகே. ஸோ 15 times they will toll together. பட் இது ஆன்சர் கிடையாது. ஏன்னா ஃபார் த 0th செகண்ட் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணுறப்பே வந்து ஆல் த பெல்ஸ் வில் ரிங் டுகெதர். கரெக்டாக? அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரீக்வன்சி வில் சேஞ்ச். ஸோ 15 plus 1 equal to 16. ஸோ 16 times வந்து in a span of 30 minutes all the 6 bells will toll together. The answer. உங்களுக்கு ஆப்டிடியூட் கொஷின்ஸ் டஃப்பாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? டோன்ட் வரி, நாங்கள் இருக்கோம். இது வரைக்கும் நாங்கள் 1000+ கேண்டிடேட்ஸ்க்கு எக்ஸலண்ட் கோச்சிங் கொடுத்துருக்கோம். We will make you placement ready within 1 month. இது எங்களோட ப்ராமிஸ். To get aptitude coaching from IIT and IM graduates, WhatsApp us at 79758 18578. Thanks for watching.